கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சீனாவிலே ஒரு பழமொழி உண்டு. நீங்கள் செய்யும் ஒரு செயலை யாரும் பார்க்கக்கூடாது என்று விரும்பினீர்களானால், யாரும் அறிந்து கொள்ளக்கூடாது என்று விரும்பினீர்களானால் அந்த செயலை செய்யாமல் விடுவதே நல்லது. தீமையான செயல்களைத்தான் நாம் மற்றவர்கள் அறியக்கூடாது, அவர்கள் தெரிந்துவிடக்கூடாது என்று சொல்லி மறைக்க விரும்புவோம். எனவே தீமையான செயல்களை செய்யாதீர்கள் என்று சொல்லுகிறது. பரிசுத்த வேதாகமத்திலும் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் மறைவாக செய்யும் செயல்கள் ஒரு நாள் வெளியரங்கமாகின்றன. எனவே இது யாருக்கும் தெரியாது, இதன் ரகசியம் காக்கப்படும் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். மனுஷர்களில் ஒருவரும் அறியாமல் போனாலும் தேவன் ஒரு நாள் அதை வெளிப்படுத்துவார். எனவே தீமையான செயல்களை செய்யாதிருங்கள். உங்களுக்கே வெட்கமாக தோன்றுகிற ஒரு செயலை நீங்கள் செய்து அதன் பலனை அனுபவிக்காதீர்கள் என்று சொல்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 11-13. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உட்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்புறத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாயிருக்கிறதே. அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது. தேவகுமாரன் இந்த பூமியிலே வந்தபோது அவர் சொல்லுகிறார், நான் இந்த உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். பூமியிலே வந்தபோது அவருடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றும் இருந்ததில்லை. அந்தரங்கமான வாழ்க்கையும் அவர் வெளிப்படுத்தினார். மனிதன் தன்னை அவருடைய வெளிச்சத்திலே உணர்ந்து தன்னை திருத்திக் கொள்ளும்படிக்கு அநேகத்தை வெளிப்படுத்தினார். அப்படியே அவர் நியாயந்திருக்க வரும்போதும் சகல செயல்களையும் அவர் வெளிப்படுத்துவார். எல்லா மனுஷரும் தங்களுடைய செயல்களை தாங்களே கண்டு கொள்வார்கள். எனவே மறைவான செயல் என்று சொல்லி எதையும் நினைக்க வேண்டாம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருளைகளின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். நற்கிரியைகளை செய்தீர்கள் என்றால் உலகம் உங்களை பாராட்டாமல் போனாலும் தேவகுமாரன் வரும்போது அவர் வெளியரங்கமாக்குவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். அவனவனுக்குரிய இகழ்ச்சியையும் அவனே சுமந்து கொள்வான். அவருடைய கண்களுக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறபடியினால் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஒவ்வொரு செயலையும் செய்ய கிடவோம். கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமில்லை, வெளியரங்கமாக்கப்படாத ரகசியம் இல்லை. எல்லாவற்றையும் வெளியரங்கமாக்கும் ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளுக்கு நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமீன்.